அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதான் ஆஷா போட்ட கோலமா. பாருங்க இந்த செல்ல மகனை பாருங்க, கஜு கொட்டியாச்சு, அதோட சேர்த்து இந்த பிளம்ஸையும் கொட்டுவோம். இந்த வருஷம் எங்களுக்கு ரெட் கலர் தான் நல்ல சொல்லி எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் சொன்னாரு. கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. ரெடி ரெடி. நம்ம வீட்டுல இவன் என்ன செய்யுது தம்பி? எங்க ஃபேமிலி அப்படியே ஜெனரேஷன் இருக்கு, 3 பேர் இருக்குமா. உங்களுக்கு 2 பேருக்கும் அப்பா பொங்கலுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். அப்படி வடிவா சுத்து பாருங்க. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. உலகெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கு எங்களுடைய இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கீங்க, பொங்கல் பொங்கி கொண்டிருக்கீங்கன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. நாங்களும் பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுப்பி பொங்கலுக்குரிய எல்லா வேலையுமே செஞ்சிருந்தோம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, காலநிலை மன்னார்ல அந்த அளவுக்கு சரியா இல்லை, அதான் சொல்லணும். நாங்கள் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா முருங்கல் நிக்கிறோம், அம்மா வீட்டை வந்திருக்கோம். மன்னார்ல இருந்து எங்க புது வீட்டுல இருந்து நாங்கள் இப்ப அம்மா வீட்டை வந்தாங்க. பொங்கலை கொண்டாடுறதுக்கு வந்தோம். திருப்பி காட்டுங்க பாருங்க, பார்த்துட்டு நாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க எப்படி வடிவா எல்லாம் கட்டி நாங்க தோரணம் எல்லாம் ஆஷா இரவு மினக்கட்டு விடிய எழுப்பி கட்டி, அதே மாதிரி அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு எல்லாம் வாங்கி கொண்டு எல்லாமே செஞ்சு பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சாணி எல்லாம் போட்டு மொழிகி எல்லாம் செஞ்சு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே எல்லா இடமே சாணி எல்லாம் போட்டிருந்தது. நல்ல வேளை கோலம் மட்டும் போடல. நல்ல வேளை நாங்க என்ன சொன்னா கோலம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா என்னடா லேசா மழை துளி விழுது, கொஞ்சம் பொறுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஷா வெயிட் பண்ணி கோலத்துக்கு கடும் பிராக்டிஸ். என்னடா ஆஷா நினைக்கிறேன் சின்னதுல கோலம் போட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்கு தான் முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோலம் போட்டுருக்கு. அந்த கோலத்தையும் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். பண்றது என்னன்னு சொன்னா இந்த ஒரு எங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணமா இருக்க போகுது. என்ன நிறைய பேர் இன்னைக்கு பொங்கல் எப்படி வீட்டை செஞ்சோம் அப்படின்றத காணொலியா போடுவாங்க. நாங்களும் எங்கட வீட்டுல மன்னார்ல நாங்க எப்படி இந்த பொங்கலை நாங்கள் பொங்குறோம், நம்ம ஊர் பொங்கல் எப்படி செஞ்சோம், எங்க வீட்டு பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ படிச்சிருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னா எங்க சேனலை மறக்காம என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய காணொலிகள் எங்களை பத்தின விஷயங்கள் நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம், அதை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போய் பொங்கலை கொண்டாடிடுவோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடேங்கிறது எல்லாம் 2 பேரும் விஷ் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா உங்க எல்லாருக்கும்? ஆஷாட கோலத்தை பாருங்க. பாத்தீங்களா ஆஷாட கோலத்துக்கு நீ எத்தனை மார்க்ஸ் போட போறீங்கன்னு சொல்லி கட்டாயமா சொல்லணுமா? சொல்லிடுங்க. இதுல ஒரு பறவை இருக்குது, பொங்கல் பானை எல்லாம் இருக்குது, சூரியன் எல்லாம் தெரியுது. ஆஷாடுக்கு ஆஷா என்னென்ன விஷயங்கள்லாம் ஆஷா இந்த கோலத்துல நீங்க போட்டுருக்கீங்க? இதுல இன்னைக்கு பொங்கலுக்கு நாங்க பொங்கல் பானை தான் இன்னைக்கு வரைஞ்சிருக்கோம். பொங்கலுக்கு பானைக்கீரி மேல இந்த வெள்ளை கலர்ல பொங்கல் பொங்கி வழியுது. அது நம்ம சூரியனுக்கு நன்றி செலுத்துறது தானே சொல்றாங்க. அதனால மேல சூரியன் கீரி இருக்கு. இங்க இத பார்த்தா சில நேரத்துல என்னன்னு தெரியாம இருக்கு. இது உண்மையாவே கரும்பு அந்த என்னன்னு சொல்றது, கொஞ்சம் முத்தி வரும்போது சைட்ல நாவல்கள் அடிக்கும் தானே. ஏன்னா சில யூடியூப்கள்லயும் பார்த்தேன் நான் அந்த இதுகள்லாம் என்னன்னு சொல்றது, டிசைன் இதெல்லாம் பார்த்துதான் இதெல்லாம் செஞ்சேன். இங்க பாருங்க, இது நாவல் கலர் இதுக்கு கொடுத்துருக்குறேன். இது மேல இலை கரும்புட இலை. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க மயில் கீரி இருக்கு. மயில் கீரி இது நெல்மணி. நெல் மாதிரியா? அதான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க. என்ன தம்பி இது? எது மயில்? இதா தம்பி தெரியுது அது மயிலுண்டு. தம்பி அம்மாட கோலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா எப்படி இருக்கு அம்மாட கோலம்? நல்லா இருக்கா? நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. என்னடா நாங்க வீட்டுக்குள்ள செய்யறோம் அப்படின்றதால ஒரு தகரத்தையும் போட்டு கல்லெல்லாம் வச்சு இதுதான் நாங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு ஸ்பெஷல் என்ன ஆஷா? என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க அப்போ. ஒரு ஆள் வந்திருக்காரு வீடியோ. பாருங்க வேஷ்டி எல்லாம் உடுத்தி இன்னைக்கு அப்பா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வளமே அப்பா தான் வீடியோல மிஸ் ஆயிடுறது. இன்னைக்கு அப்பா வேஷ்டி எல்லாம் அடிச்சு வந்திருக்காராம். 2 பேர் ரெட் கலர்ல நிக்கிறீங்க. நாங்க ரெட் கலர் ஃபேமிலி, அப்பாவும் நானும் 2 பேர் ரெட் கலர்ல நிக்கிறோம். இங்க 2 பேர் இங்க வரடே எங்க குட்டி பையன் இங்க வட 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 இங்க பாருங்க. எங்க ஃபேமிலி அப்படியே ஜெனரேஷன் இருக்கு. 3 பேர் இருக்கோமா. அதே மாதிரி நாங்க 3 பேர் பாத்தீங்கன்னா ரெட்ல நிக்கிறோம். எங்க தியா குட்டி வாங்க. தியா கூட ரெட் தான் நீ போட்டு விட்டனா. அங்க பாருங்க நாங்க 4 பேர் ரெட் கலர் நிக்கிறோம்மா. ரைட் ஓகே.
சரி அப்படியே நாங்க என்னென்ன சாமான்கள்லாம் இதுல வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுவோமே. இதுல நாங்க வந்து சமையலுக்கு தேவையான சில சாமான்கள் இதுல அம்மா கொண்டு வச்சிருக்காங்க. அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆஷா அம்மா வந்து ரெடி பண்ணது. என்ன சாமான் இது? பேரிச்சம்பழம். என்ன சாமான்? பேரிச்சம்பழம். இது என்ன சாமான்? காஜு. காஜு. இது இது உங்களுக்கு தெரியும் என்ன? வாழைப்பழம். வாழைப்பழம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெய் இருக்கு. இது வந்து பேரிச்சம்பழம் தான். இது வந்து கொட்டையில எடுத்து. ஆஹா, எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாட்டம். என்ன ஆரியன்? என்ன ஆரியன்? ஆரியன்குட்டி, நம்ம வீட்டுல பொங்கல் கொண்டாட்டம் தானே? எல்லாம் வந்து நாங்க ஒரு ரெட் கலர்ல இருக்கோமா. இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ரெட் கலர் தான் நல்ல சொல்லி எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் சொன்னாரு. தியா குட்டி, எப்படி இருக்கு பொங்கல்? இந்த மாதிரி எப்படி இருக்கும்போது செஞ்சிருக்கீங்களா? நம்ம செஞ்சிருக்கோமா இதுக்கு மேல? எப்படி செஞ்சது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நம்ம செஞ்சு பார்ப்போம் எப்படி பொங்கல்லாம் அப்பா செய்யறான்னு பார்ப்போம். சரியா? பழமையா சாப்பிடுறது மட்டும் தானே, இன்றைக்கு செய்யறதையும் சேர்த்து பார்ப்போம். என்னம்மா ஆரியன் குட்டி, நீங்க இதுக்கு மேல பொங்கல் செஞ்சிருக்கீங்களா? ஓமா, எங்க பொங்கல் பிடிக்குமா பிள்ளைக்கு? அவங்க இவன் ஒரு சரியான ஆளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சரியான ஆள். குளப்படி பெட்டகம். குட்டி அரவிந்த்ராஜ். யாரு தம்பி? நீங்க யாரு? குட்டி இப்படிதான் இடக்க முடக்கா எப்பயும் கதா கதைச்சிட்டே இருப்பாங்க. அவருக்கு பாருங்க, குட்டி வேஷ்டி எல்லாம் போட்டு, குட்டி வேஷ்டி ஒன்று போட்டு, அப்பா மாதிரியே சிவப்பு சட்டையெல்லாம் போட்டு இருக்கு. என்ன இது கேரளால வாங்கினது அரவிந்த். நான் இந்தியாவுக்கு போன முறை சபரிமலை, இந்த வருஷம் இல்ல போன வருஷம் சபரிமலை போயிருந்தான். நான் மாலை போட்டு போயிடல. நான் சபரிமலை எப்படி போறாங்க என்ன செய்யறாங்க பாக்குறதுக்காக போயிருந்தான். அந்த நேரம் இவருக்கு கேரளால வச்சு, கேரளால நீங்க ரோமனை கொட்டானோ ஓமனை குட்டான் வாங்கினது. ஆனா இப்பதான் புதுசா போடுறோம். இப்ப புதுசா போடுறோம். இது வரைக்கும் போடல. சோ இந்த வருஷம் பொங்கலுக்கு தான், ஒரு வருஷத்துக்கு பிறகு நாங்க பயன்படுத்தி இருக்கோம். என்ன வாங்கிட்டு வந்தனே பெருசா இருந்தது தானே, அதனால இப்பதான் போடுற. சரியா இருக்கு ஆளுக்கு, நல்ல சிகப்பு வடிவா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமா உங்களோட பொங்கலை கொண்டாடி கொண்டிருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம். வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல நாங்கள் பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அம்மா எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சோடனே நாங்கள் பொங்கல் செய்யற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன சரி, இங்க பாருங்க, இந்த செல்ல மகனை பாருங்க. யாரு பாருங்க? செல்ல மகனா நீங்க? அப்பா ரவா தாங்கண்ணா. அப்பாவை பிடிக்குமா உங்களுக்கு? நீங்க பெருசா வந்த பிறகு என்ன பிடிக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த வீடியோ காட்டுவோம் உங்களுக்கு. நீங்க பெரிய பிள்ளையா வந்துட்டு அப்பா நீங்க சொல்லுங்களேன். பெரிய பிள்ளையா வந்துட்டு இங்க பாருங்க, வீடியோ பாருங்க, இங்க பாருங்க. நீங்க பெரிய பிள்ளையா வந்துட்டு அப்பாவை பிடிக்காதுன்னு சொன்னா நான் இந்த வீடியோ போட்டு காட்டையா உங்களுக்கு? காட்டையா? அப்பா பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? குடும்பமா விளக்கு கொளுத்துறாங்களா? இங்க பாருங்க, முழு முதல் கடவுள் பிள்ளையாருக்கு விளக்கு கொளுத்துறாங்க. ரைட், யாரு? ஆரியன் சின்ன பிள்ளையார் இருக்கு. என்ன ரைட், ஆரியன் வாங்க. ஆரியன் இங்க பக்கம் வாங்க. இங்க வாங்க, பிடிங்க பிடிங்க. பொங்கல் பானை வைப்போம். கொண்டு வாங்க. அங்க பாருங்க, எல்லாரும் அப்படி வச்சுட்டு ரைட் சமனா நாங்க வைக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடமும் சரியா சேர்ந்து பொங்கி வழியில சரியா. தண்ணி ஊத்துவோமா? இப்ப எங்க தண்ணி கூட எங்க ஆசை வாங்கிட்டு வாங்க. பாத்தீங்களா, மண் குடம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். புதுவமா அதே மாதிரி இந்த கஜுவெல்லாம் குறையிற மாதிரி இருக்கு. கஜு பிளம்ஸ் எல்லாம் குறையிற மாதிரி இருக்கு. திருடங்க நீங்களாம் தாக்கல் அதானே பார்த்தா என்னடா கஜு பிளம்ஸ் எல்லாம் குறையுதுன்னு சொல்லி. உதயகிருஷ்ணா இல்ல, உதயகிருஷ்ணா இல்ல, வெறும் கிருஷ்ணா தான் இருக்கு. பாத்தீங்களா கதைய? உதயகிருஷ்ணா இல்லையா, வெறும் கிருஷ்ணா தான் இருக்கா. என்னமா இது? கொஞ்சம் பசுப்பால் ஊத்துவோம். அதுல என்ன சாமா? பசுப்பால் கொஞ்சம் இந்த தண்ணியில ஊத்துவோம். ஓகே. என்ன பசுப்பால் ஊத்துனா வந்து கெதியா பொங்கி வெளிய வரும். அதுக்கு தான் பசுப்பால் ஊத்துறது. இதுக்கு அப்புறம் அரிசி எல்லாம் போடுறோம். போட்ட அப்புறம் தேங்காய் பால் இருக்கு. ரைட். ஓகே. ஊத்துக்குமா? பாத்தீங்களா? என்னதியா ஊத்துனாங்க? பசுப்பால். என்ன ரைட் ஓகே. தம்பி என்ன ஊத்துனாங்க? மூடி. அப்பா நல்லா அடுப்பு எரியுது. இந்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பொங்க போகுதான். ஒரு அடுப்பு பொங்கும், அதுக்கப்புறம் பொங்கலையும் பொங்கி எடுத்துருவோம். பொங்கலோ பொங்கல். ஸோ இங்கே பாருங்க, இப்போ தான் அடுப்பு சும்மா பொங்கல் மாதிரி இருக்கா. பறக்குது நெருப்பு பறக்குது பாருங்க. அரிசியெல்லாம் கழுவி ரெடியா இருக்கிறவன்.
பொங்கல் இந்த பால் பொங்கி வளைஞ்சிட்டா அரிசியை போட்டுடலாம் நம்ம. அவ்வளோ. ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பால் வந்து மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. என்னம்மா டைம் சரியாம்மா? பொங்க போகுது நினைக்கிறேன்னா. அடுப்பு கிட்ட வரக்கூடாது ரெண்டு பேரும். இங்கே ஒரு பக்கம் நாங்கள் பொங்குறோம், மறுபக்கம் சூரிய பகவானை பார்ப்போம்னு பார்த்தா அடியை பாருங்க, மலையை பாருங்க, வர்ண பகவான் வச்சு பிக்கிற. ஆனால் உண்மையாக நாங்கள் பொங்கல் செய்ய வேண்டியது இந்த இடத்துல என்ன சார், சில செஞ்சு குழம்பு வழியில் போட்டுருந்தா வடிவாக இருக்கு பாரு. உண்மையாக சார் நேற்றுலாம் டவுனில் வந்து நாங்கள் நிறைய இடத்துல இது பார்த்தோம், எனக்கு கரும்பு பார்த்தோம், இலையெல்லாம் வாடி போய் தான் இருந்தது. நான் இரவு 10-11 மணி தானே சார் போய் தேடியோட சொல்லி இரவோடு இரவு வட்டி கொண்டு வந்து பணியில் வச்சு போட்டு வடிவா செஞ்சு. சரி பரவாயில்ல, அடுத்த முறை செய்வது முதல் முறை எங்களுக்கே அனுபவம் என்ன சார் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களை வீட்டிலேயே பொங்கல் ரெடியாகுது. ஆரியன் பாருங்க, ரெடி பானை பொங்குது. நம்ம வீட்டுல இவன் என்ன செய்யுது தம்பி? பொங்கல் நம்ம வீட்டுல பொங்கல் பொங்கி வளைஞ்சிட்டு. ரைட், ஓகே. அப்படியே வளைஞ்சுதா? ரைட், ஓகே. ரைட், ஓகே. எங்கட விட்டே பொங்கல் பொங்கிட்டேனா சார்? என்ன செய்றீங்கம்மா? அரிசி போடுங்க. என்னம்மா இது? இது நெய்யில முந்திரி திராட்சை, இது நெய்யில முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம். இதில் பொங்கல் போடுறதானே கொஞ்சம் போடுவோம். சரி போடுங்க. நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை. அதோட ஏலக்காய் போட்டு விட்டுருவோமா? ஏலக்காய் போடுவோம். கையில் கட்டுங்க அப்படி ஏலக்காய். ஏலக்காய் சரி போடுங்க. இது பாருங்க, ஃபுல்லா பானை ஃபுல்லா பொங்கல். ரைட், உங்களுக்கு 2 பேருக்கும் அப்பா பொங்கலுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். கண்ணை மூடுங்க 2 பேரும். கண்ணை மூடுங்க. கண் திறக்கூடாது, அப்படியே இருக்கணுமா? கண்ணை திறக்கூடாது. கண் திறந்தீங்களோ 2 பேரும் பொங்கல் கிஃப்ட் வராது. டேய் கண்ணை மூடி வைடா. கண்ணை மூடுங்க தியா. திறக்கவே கூடாது. இது என்ன விஷயம்னு சொல்லி பாருங்க. இப்ப பாருங்க, அப்படியே இருங்க. அப்படியே கண்ணை திறக்கக்கூடாது. கண் திறக்கக்கூடாது. கண் திறக்காம கையை பிடிங்க. கையை மட்டும் திறங்க. கையை பிடிங்க, வச்சுக்கொள்ளுங்க. கண் திறக்கக்கூடாது. நாங்க என்னடா கையில கயிறு தராங்கன்னு பிடிங்க. ரைட், இங்க திறந்து பாருங்க. கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ, என்ன விஷயம் தெரியாது? என்னது? மாட்டு வண்டியா? கவனம் பக்கத்துல பின்ன கோலம். பொங்கல் தானே. அதோட நேற்று ஒரு மாமா ஒருத்தவங்க உங்களுக்கு ரோட்ல வித்துட்டு வந்தாங்க. கவனம், காலுக்கிட்ட போறேன். கவனம். பொங்கல் ஆக்சிடென்ட் ஆக போகுது. கவனம். அப்படி வடிவா சுத்துது பாருங்க. சரி, அப்ப எங்க பொங்கல் முடிஞ்சுதா? பொங்கல் செஞ்சு எடுத்துறோம். நம்மளோட குட்டி பிள்ளையாருக்கு கொஞ்சம் குட்டியா பொங்கல் படைச்சிட்டு அதுக்கு நம்ம சாப்பிடலாம். இவரை தான் சூரிய பகவானை தான் காணுது. அவரை காட்டலான்னு பார்த்தா ஓய்வு எடுத்துட்டு வர்ண பகவானை அனுப்பி விட்டுருக்கேன். மழையா தான் இருக்கு காலம் இருக்கு. காலையில சரி பாருங்க, எங்கட வீட்டு பொங்கலை உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படின்னு சொல்லி. கஞ்சி பிளம்ஸ் எல்லாம் போட்டீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பாகேஸ்மா ஜூஸியா இருக்கா. ரைட், இப்போ தான் சாப்பிட போறோம். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் வந்து அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எங்களோட குட்டி பிள்ளையாருக்கு வந்து நாங்கள் இப்போ படைக்க போகிறோம். வேணாமா? சரி, எடுத்து வைங்க. குட்டி பிள்ளையாருக்கு கொஞ்சோண்டு குட்டியாருக்கு இருக்குங்க. ரைட்,
சரி அம்மா இது பொங்கல் செஞ்சோம் தானே இந்த மாதிரி கிராண்டா வந்து நான் இது வரைக்கும் பொங்கல் செஞ்சு பார்த்தது இல்லை நான் ஹாஸ்டல்ல படிக்காம இருந்தா அப்படின்றதால எனக்கு தெரியுமோ தெரியல நீங்க எப்ப இப்படி ஒரு பொங்கல் செஞ்சிருக்கீங்க அதாவது இதே மாதிரி தோரணம் கட்டி கரும்பு எல்லாம் நட்டு இப்படி வீட்டுல கோலம் எல்லாம் போட்டு பொங்கல் செஞ்சா எப்ப கடைசியா எப்ப செஞ்சிருப்பீங்க கடைசியா எப்படி செய்தோம்னா உங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது செய்திருப்போம் 10 வயசு இருக்கும்போது செய்திருப்போம் இந்தியாவில் இருக்கும்போது செய்திருக்கோம் இலங்கைக்கு வந்த பிறகு இப்படி வெளியெல்லாம் வச்சு இப்படி பொங்கல் செய்யல பொங்கல் ஒரு வருஷம் செய்வோம் வீட்டு பொங்கல் தான் வீட்டுல செய்யறோம் வெளியே பொங்கல் செய்யல வீட்டு பொங்கல் தான் நீங்க என்ன மாதிரி பொங்கல் எப்படி இருக்கு இப்ப இங்க இருக்க பொங்கலுக்கு இந்தியால இருக்க பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் இங்க வந்து என்னன்னா மாடுகள் அதுகள் வச்சு செய்யறது இன்னும் கொஞ்சம் இதோட விசேஷமா இருக்கும் அங்க 4 நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பொங்கல் செய்து கொண்டே தொடர்ந்து நாங்களே பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் சரி எனக்கு பெருசா இதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்ப அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் தெரியும் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் கேட்போம்னு சொல்லி கேட்டோம் அப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு இந்த பொங்கல் அம்மா செஞ்ச பொங்கல் ஆசா செஞ்ச பொங்கல் எல்லாரும் செஞ்ச பொங்கல் எப்படி இருக்கு எங்கட வீட்டு பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து மிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன் ஏமா ரைட் சரி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வாழை இலையில கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கலை போட்டு கொடுக்க போகிறோம் சரி ஆஷா வாங்க ஓகே கீழே மண் சட்டி மேல வாழையில சரி அப்படியே போங்க அந்த பக்கம் போய் சாப்பிடுவோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுட சுட பொங்கல் சுவையான பொங்கல் இங்க பாருங்க கஜு எல்லாம் மேலால தெரியுதுந்தா ஒரே ஒரு கஜு தான் வந்திருக்கு இல்ல கீழே இருக்கு கஜு சாப்பிட்டீங்க கல்ல போயில உங்களுக்கு நான் கை வைக்கலாம் எனக்கு அவ்வளவு சூடா இருக்கு சரி எங்கட பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன செய்யறோம் உங்களுக்கு நாளே இல்லை சொல்றோம் இவ்வளவு நாங்கள் சாப்பிட போறோம் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிப்போம் ரைட் அப்போ எங்கட வீட்டில் நாங்கள் பொங்கல் இன்றைக்கு கொண்டாடின மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வீடுகளே நீங்கள் பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க அதே மாதிரி எங்களோட பொங்கலை நாங்கள் பொங்கி சந்தோஷமா கொண்டாடின மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நீங்கள் சந்தோஷமா உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பொங்கல் மாதிரி உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்றோம் ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நாங்கள் பொங்கல் சாப்பிட போகிறோம் நீங்கள் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் இன்றைக்கி இனிமையாக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் பாய்.